தமிழ் தொலைக்காட்சிகளில் சிறந்த தமிழ் உச்சரிப்பாளர் விருதை வென்றுள்ளார் நமது புதிய தலைமுறை செய்தி வாசிப்பாளர் வேதவள்ளி. புதிய தலைமுறையின் இரவு பிரதான செய்திகளை வழங்குவதற்காக நான் வேதவள்ளி ஜெகதீசன். ஒவ்வொரு செய்தியின் உள்ளடக்கத்தில் மட்டுமின்றி அதன் தொனியிலும் உச்சரிப்பிலும் கவனம் செலுத்தும் புதிய தலைமுறையில் கடந்த 10 ஆண்டுகளாக செய்தி வாசிப்பாளராக பணியாற்றி வருகிறார் வேதவள்ளி. வானிலை நிலவரம், நேர்பட பேசு விவாதம் மற்றும் புதிய தலைமுறை விருது நிகழ்ச்சிகளிலும் தொகுப்பாளராக பணியாற்றியுள்ளார். பள்ளி கல்லூரிகளில் பேச்சு போட்டிகள் மூலமும் தினசரி நாளிதழ்களை பிழையின்றி வாசிப்பதன் மூலமும் தமிழையும் தமிழ் உச்சரிப்பையும் மேம்படுத்திக் கொண்டதாக கூறுகிறார் வேதவள்ளி. சின்ன வயசுல இருந்தே தமிழ் மீது இருக்கக்கூடிய அந்த பற்று, அந்த ஆர்வம், அதுதான் தமிழ்ல என்ன இந்த அளவுக்கு வர செஞ்சது. ஆனா அதற்கான வாய்ப்புன்றது ரொம்ப முக்கியம். திறமை இருந்தாலும் அது வெளிக்கொண்டு வரக்கூடிய ஒரு மேடையா எனக்கு புதிய தலைமுறை இருந்தது. கடந்த 2019ஆம் ஆண்டு கலாட்டா நட்சத்திர விருது, 2020இல் பாரதி கண்ட புதுமை பெண் விருது என பல விருதுகளையும் பெற்று புதிய தலைமுறைக்கு பெருமை சேர்த்துள்ளார் செய்தி வாசிப்பாளர் வேதவள்ளி. பிரபல தனியார் பொழுதுபோக்கு தொலைக்காட்சியில் நீயா நானா நிகழ்ச்சியில் பங்கேற்று தமது தமிழ் ஆற்றலை வெளிப்படுத்தி கவனம் ஈர்த்தவர் அவர். இந்த நிலையில் தமிழ்நாடு அரசின் சிறந்த தமிழ் உச்சரிப்பாளர் விருதையும் 25,000 ரூபாய் பரிசு தொகையையும் பெற்றுள்ளார் வேதவள்ளி. தமிழ் வாழும், வாழ வைக்கும்.